யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே 2 பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ், ஒன்னு ஃபின்லாண்ட், இன்னொன்னு கனடா. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ரெண்டுமே வெற்றி அடையறதுக்கு எடுத்துக்கிற பாதை நேர் எதிர் திசையில இருக்கு. ஒன்னு முழுசா நம்பிக்கையை நம்புது, இன்னொன்னு பன்முகத்தன்மையை நம்புது. இந்த 2 ஜாம்பவான்களும் எப்படி உச்சிக்கு போனாங்க? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் உலகத்தரமானதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கா? இல்ல அதுக்கு பின்னால ஆழமான தத்துவம் ஏதாச்சும் இருக்கா? இதுதான் நாம இன்னைக்கு உடைக்க போற புதிர். இந்த 2 சிஸ்டத்தையும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஃபின்லாந்த நம்பிக்கை மாடல்னு சொல்லலாம். அதாவது அங்க டீச்சர்ஸோட திறமைக்கு எல்லையே இல்லாத மதிப்பு கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் கனடாவை பன்முக மாடல்னு சொல்லலாம். அது அவங்களோட மல்டிகல்ச்சரல் சொசைட்டி மாதிரியே டைவர்சிட்டியை கொண்டாடுது. சரி, முதல் பகுதிக்குள்ளே போலாம். வழிகாட்டும் தத்துவங்கள். அதாவது இந்த சிஸ்டம்ஸோட ஆன்மாவே எது அவங்களை இப்படி வழி நடத்துது? இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2 நாடுகளுமே ஜான் டூயி மாதிரி சிந்தனையாளர்களால இன்ஸ்பயர் ஆகியிருந்தாலும் அவங்க தேர்ந்தெடுத்த பாதை வேற வேற. ஃபின்லாண்டுக்கு ஈக்குவாலிட்டியும் டீச்சர்ஸ் மேல இருக்கிற முழு நம்பிக்கையும் தான் பேஸ்மெண்ட். ஆனா கனடா அவங்களோட டைவர்சிட்டியும் எல்லாரையும் அரவணைச்சு போறதையும் தான் அவங்களோட பலமா பாக்குது. ஃபின்லாந்தோட இதயமே இந்த நம்பிக்கைகள் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற அடிப்படை உரிமை. அவங்க டீச்சர்ஸை வெறும் பாடம் நடத்துறவங்களா பார்க்கல, அவங்கள எஜுகேஷன் ரிசர்ச்சர்ஸா மதிக்கிறாங்க. அவங்களோட திறமையை முழுசா நம்புறாங்க. கனடாவோட கதை கொஞ்சம் வேற. அவங்களோட மல்டிகல்ச்சரல் சொசைட்டி மாதிரியே அவங்களோட கல்வி முறையும் டைவர்சிட்டியை மதிக்கிறது. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனி அதிகாரம் இருக்கிறதால அந்தந்த ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்திக்க முடியுது. ஓகே, அடுத்த பகுதி ஸ்டூடெண்டோட பயணம். சரி, இந்த பிலாசபி எல்லாம் பேப்பர்ல படிக்க நல்லதா இருக்கு. ஆனா நிஜத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் ரூம்ல ஒரு நாள் எப்படி இருக்கும்? இப்போ லெஃப்ட்ல பாருங்க, ஃபின்லாந்தோட எஜுகேஷன் பாதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ரொம்ப தெளிவா ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ரைட்ல பாருங்க, கனடாவோட பாதை பல ஸ்டேஜுகளை கொண்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தனித்தனியா கவனம் செலுத்துறாங்க. பார்த்த உடனே அந்த பேசிக் வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியுது இல்லையா? ஃபின்லாந்தோட ஸ்பெஷாலிட்டியே இந்த 9 வருஷ பேசிக் எஜுகேஷன் தான். 16 வயசு வரைக்கும் அங்க பணக்காரன் ஏழைன்னு பாகுபாடு கிடையாது. நல்லா படிக்கிறவன், மெதுவா கத்துக்கிறவன்னு எந்த பிரிவினையும் இல்ல. எல்லாரும் ஒரே கூரைக்கு கீழே ஒன்னாதான் படிப்பாங்க. இது வெறும் படிப்பு இல்ல, இது உண்மையான சமூக சமத்துவம். கன்னடால பாத்தீங்கன்னா சிஸ்டம் கொஞ்சம் வேற மாதிரி. பல பிரிவுகளா இருக்கு. எலிமெண்டரி ஸ்கூல், அப்புறம் செகண்டரி ஸ்கூல்னு தெளிவா பிரிச்சிருக்காங்க. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வயசு, கிளாஸ் கணக்கெல்லாம் ஒரு மாகாணத்துல இருந்து இன்னொரு மாகாணத்துக்கு கொஞ்சம் மாறும். ஓகே, அடுத்த பகுதி டீச்சர்ஸ். இவங்க தான் எந்த ஒரு சிஸ்டத்தோட இதயமும். இந்த 2 நாடுகளும் அவங்க டீச்சர்ஸை எப்படி உருவாக்குறாங்க? இந்த ஒரு கோட் ஃபின்லாந்தோட மைண்ட் செட்டையே அப்படியே நமக்கு காட்டிடுது. அங்க ஒரு டீச்சர்னா புத்தகத்தை படிக்கிறவர் மட்டும் இல்ல, அவர் தன்னோட கிளாஸ் ரூமையே ஒரு லேப் மாதிரி நினைச்சு டீச்சிங்கை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ற ஒரு நிபுணர். இப்போ கேளுங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம். ஃபின்லாந்துல நீங்க ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சரா ஆகணும்னாலும் சரி, ஹையர் செகண்டரி டீச்சரா ஆகணும்னாலும் சரி, கண்டிப்பா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். டீச்சிங் அவங்க எவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க இது ஒன்னே போதும். கனடாவோட வழி வேற மாதிரி. இங்க பிஎட் டிகிரியோட பிராக்டிக்கல் டீச்சிங் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்பெஷலா சொல்லணும்னா, பலதரப்பட்ட கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்கள எப்படி அரவணைச்சு பாடம் நடத்தணும்னு டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சரி, அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. டெஸ்டா இல்ல ட்ரெஸ்டா? எல்லாம் ஓகே, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா கத்துக்கிறாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்லப்போனா இந்த 2 சிஸ்டத்துக்கும் நடுவுல இருக்கிற இமைமன மாதிரி வித்தியாசம் இதுதான். நம்ப முடியுதா? ஃபின்லாண்ட்ல நேஷனல் லெவல்ல ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்னு ஒன்னு சுத்தமா கிடையாது. ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா அவங்க டீச்சர்ஸை முழுசா நம்புறாங்க. அவங்க பார்வையில ஒரு டெஸ்ட்ங்கிறது ஸ்டூடெண்ட்ஸை வருஷப்படுத்தி பார்க்கறதுக்கான கருவி இல்ல, அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியா உதவி பண்றதுக்கான ஒரு வழி. இந்த ஒரே ஒரு நம்பர் 1, இது ஃபின்லாந்தோட மொத்த பிலாசபியையும் சுருக்கமா சொல்லிடும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அந்த 9 வருஷ கட்டாய படிப்புல ஒரு நேஷனல் எக்ஸாம் கூட எழுதுறதில்ல. ஹையர் செகண்டரிக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும், விருப்பப்பட்டா ஒரே ஒரு தேர்வை எழுதலாம். அதனால எக்ஸாம் ப்ரெஷரே இல்லாம கத்துக்கிறதுல மட்டுமே முழு கவனமும் இருக்கு. கனடா இதுல ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுக்குது. அவங்க டீச்சரோட மதிப்பீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் எஜுகேஷனோட குவாலிட்டி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்க மாகாண அளவுல சில ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டையும் நடத்துறாங்க. இது டீச்சர்ஸ் மேல நம்பிக்கையும் வைக்குது, அதே சமயம் சிஸ்டம் சரியாத்தான் போகுதான்னு செக் பண்றதுக்கு அக்கௌண்டபிலிட்டியும் உறுதி பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்டேரியோ மாகாணத்துல ஸ்டூடெண்ட்ஸ் 3, 6 அப்புறம் 9ஆம் வகுப்புல EQOO அப்படின்னு ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க.
இந்த டெஸ்ட்லாம் ஒரு ஸ்டூடெண்ட மார்க் போட்டு பிரிக்கிறத விட ஒட்டுமொத்தமா அந்த மாகாணத்தோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அதோட ஹெல்த்தை செக் பண்றதுக்கு தான் அதிகமா யூஸ் ஆகுது. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 2 எஜுகேஷன் ஜாம்பவான்கள் கிட்ட இருந்தும் நாம என்ன கத்துக்கலாம்? அவங்களோட ஃபிலாசபி, சிஸ்டம், டீச்சர் குவாலிஃபிகேஷன், டெஸ்டிங் மெத்தடுன்னு எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரியுது. ஃபின்லாந்து நம்பிக்கையை அவங்க பலமா யூஸ் பண்ணது, கனடா டைவர்சிட்டியை அவங்க பலமா யூஸ் பண்ணது. அவங்க போற பாதை வேற வேறையா இருக்கலாம், ஆனா அவங்களோட இலக்கு ஒண்ணுதான், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பெஸ்டான கல்வியை கொடுக்கணும்னு. அப்போ கடைசியா நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? பாதை நம்பிக்கை பாதையா இருந்தாலும் சரி, பன்முகத்தன்மை பாதையா இருந்தாலும் சரி, வெற்றியோட வேர் 2 விஷயத்துல தான் இருக்கு. 1, நல்ல தகுதியான மதிக்கப்படுற டீச்சர்ஸ். 2, ஒரு ஸ்டூடெண்டோட மார்க்கை மட்டும் பார்க்காம அவனோட ஒட்டுமொத்த நலன்லையும் அக்கறை காட்டுறது. இதுதான் இந்த 2 சிஸ்டத்தோட உண்மையான வெற்றியோட ரகசியம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்பிக்கைய மையமா வச்ச ஃபின்லாந்து மாடல்ல இருந்தோ இல்ல டைவர்சிட்டியை கொண்டாடுற கெனடியன் மாடல்ல இருந்தோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.